ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து கர்த்தரை தரிசிக்க, ஆண்டவரை தொழுது கொள்ள, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, இன்னும் அதிகமாக கர்த்தாவை உம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர். அதை நினைத்து இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் எங்களுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் உம்மை துதிக்க ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டு நடத்துவீராக. ஆவியானவருடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழாக இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து எங்களுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, எங்களுடைய துதியின் தூபத்தை கர்த்தர் நுகர்ந்து சுகந்த வாசனையாக நீர் அங்கீகரிக்கும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒருமனப்பாட்டின் ஆவியை தந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள, நீரே தேவன், நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து கர்த்தாவே உம்முடைய கரத்தில் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை தாரும். எங்களை ஆயத்தமுள்ள பாத்திரங்களாக கர்த்தருடைய பந்திக்கும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுக்குள்ளாக நீர் விரும்பாத காரியங்களை, அசூசிகள், ஆண்டவரே, மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் இருந்தால் தயவு கூர்ந்து உம்முடைய இரக்கத்திலே எங்களை மன்னிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் நீதிமான்களாக நிற்க எங்களை தகுதிப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம், பாதுகாப்பு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை பாடுவோம். இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவையும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவையும் செய்பவரே. தடைகள் வந்திட்டாலும் உடைத்து முன் செல்லுவோம். உன்னதர் இயேசு உண்டு, உதவிடுவார் தினமே. தடைகள் வந்திட்டாலும் உடைத்து முன் செல்லுவோம். உன்னதர் இயேசு உண்டு, உதவிடுவார் தினமே. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், காலங்கிட
கலங்கிட தேவையில்லை. வலக்கரம் பிடித்து விட்டார், வாழ்நாளெல்லாம் காப்பார். சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். வலக்கரம் பிடித்து விட்டார், வாழ்நாளெல்லாம் காப்பார். சொன்னதை செய்யும் வரை கைவிடவே மாட்டார். இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. பரிசுத்த அலங்காரமே ஜோலித்திடவே வாழ்வோ, பரமன் இயேசுவுக்கே சாட்சியாய் நின்றிடுவோ. பரிசுத்த அலங்காரமே ஜோலித்திடவே வாழ்வோ, பரமன் இயேசுவுக்கே சாட்சியாய் நின்றிடுவோ. இன்று காணும் எகிப்தியரை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. இன்று காணும் எகிப்தியனை என்றென்றும் காண்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலங்கிட தேவையில்லை. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவையும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவையும் செய்பவரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காய் யாவையும் செய்பவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்திலே நமக்கு தெரியும், அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிறகு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. அதற்கு பிறகு பல எதிரிகள் வந்தார்கள், அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள். ஆனால் ஒரு தடவை கூட எகிப்தியர்கள் வரவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் அப்படியே செய்வார். அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, the Lord who promises always will keep to the word and the promise that God gives us. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஸ்தோத்திரித்து இந்த காலையிலே கர்த்தரை உயர்த்தி, நீர் எப்பொழுதும் முடிசூட்டப்பட்ட ராஜா, you are crowned with many crowns. அந்த பாடலை பாடுவோம். Praise God. Upholding all things by your word, you rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. இந்த ஆங்கில பாடலை தெரிந்து எல்லாரும், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஆமென்.
crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. You are crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. Okay. You are crowned with many crowns, rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. You are crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer unto you the sacrifices of thanksgiving. And we offer unto you the sacrifices of joy. We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer unto you the sacrifices of thanksgiving. And we offer unto you the sacrifices of joy. கர்த்தர் வீட்டில் வருவோம், துதி பலியோடேகுவோம். கர்த்தர் வீட்டில் வருவோம், துதி பலியோடேகுவோம். ஏறெடுப்போம் அவர்க்கே ஸ்தோத்திர பலிகளை, இன்றே ஏறெடுப்போம் அவர்க்கே ஆனந்த பலிகளை. ஏறெடுப்போம் அவர்க்கே திரபலிகளை. ஏறெடுப்போம் அவர்க்கே ஆனந்த
இந்த பலிகளை. கர்த்தர் வீட்டில் வருவோம், துதி பலியோடேகுவோம். கர்த்தர் வீட்டில் வருவோம், துதி பலியோடேகுவோம். ஏறெடுப்போம் அவருக்கே ஸ்தோத்திர பலிகளை. இன்றே ஏறெடுப்போம் அவருக்கே ஆனந்த பலிகளை. For the weapons of warfare are not carnal, they are mighty. Oh, they are mighty. For the weapons of warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty. Oh, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. For the weapons of our warfare are not carnal, they are mighty. Oh, they are mighty. For the weapons of our warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty. They are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. For the weapons of warfare are not carnal, they are mighty. Oh, they are mighty. For the weapons of warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty. They are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. Oh, they are strong to the pulling down of strongholds. They are mighty. Oh, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty. Oh, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. நாம் ஏந்திடும் போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவை அல்ல. நாம் இந்த நாளிலே போராடும் சக்திகள் ஆவிக்குரிய சக்திகள். ஆகவே ஆவிக்குரிய பாவங்கள், ஆவிக்குரிய சக்திகளோடு கூட மாம்சத்தை வைத்து போராடும் பொழுது நாம் கலைத்து விடுகிறோம், பிசாசு வெற்றி கொள்கிறான். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 10:4 அப்படியே பாடலாக எழுதியிருக்கிறார்கள். என்ன சொல்கிறது? The Holy Spirit is so strong to pull down all strongholds. ஆங்கிலத்திலே stronghold, stronghold. உன்னை பிடித்தா holding it very strong. stronghold, ஒரு கோட்டை. சில நேரத்தில் நாம் பாவத்தை பிடிப்பதில்லை, ஆனால் அந்த பாவம் நம்மை பிடித்துக் கொள்கிறது. It becomes a stronghold. அப்போ நம்முடைய போராயுதங்கள் எல்லாம் ஆவிக்குரியவைகள், ஸ்தோத்திரங்கள். சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பவுல் எபேசியர் 6 எழுதுகிறார் இல்லையா? ஆகவே இந்த அவரை உயர்த்தி பாடலை பாடும் பொழுது, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் இருக்கா? We are not just passing days, but we are living with a purpose. ஒரு நோக்கத்தோடு வாழுகிறோம். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டால் கண்களை மூடி நாம் பரலோகத்துக்கு சென்று விடுவோம். அந்த நோக்கம் நிறைவேற இந்த தீய சக்திகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த நோக்கத்தை கர்த்தர் உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் அவர் நினைத்து தாயின் கருவிலே உருவாக்கி இன்றைக்கு நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, நீரின்றி எனக்கு யாரும் இல்லை. என்னை உருவாக்கின தேவன் என் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றும் என்ற ஒரு சிந்தையோடு கூட இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் காட்.
இதயத்தின் முன்பென்னை கண்டி, தாயின் கருவிலுள்ளே என்னை நினைத்தி, வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்து சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தீர். நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. சாதிப்பதெல்லாம் கிருபையினாலே, உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணரே. நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டீர், தாயின் கருவிலுள்ளே என்னை நினைத்தீர். உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டீர், தாயின் கருவிலுள்ளே என்னை நினைத்தீர். வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்து சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தீர். நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை
எல்லாம் உம் கிருபையினாலே உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணரே. நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. என் வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. சாதிப்பதெல்லாம் உம் கிருபையினாலே என் உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணரே. நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? கர்த்தாவே, உம்மை துதிக்கும்படியாக என் வாழ்க்கையின் அர்த்தம் நீர்தான் கர்த்தாவே. இன்றைக்கு என் வாழ்விற்கும் என் உயர்வுக்கும் நீர் மாத்திரம் காரணர். ஒரு மகிமையும் நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை கர்த்தாவே. எங்களுடைய மூச்செல்லாம் நீர்தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எங்கள் கர்த்தரை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சுவாசமும் எங்களுடைய மூச்சும் நீர்தான் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களுக்குள்ளாக பெருகுகிறதே கர்த்தாவே. ஆண்டு முழுவதும் எங்களை நாளுக்கு நாள் நடத்தி வந்தீர். எங்களுடைய ஏற்ற தாழ்வுகளிலே எங்களோடு நீர் கூட இருந்தீர். மரண இருளின் நிழலின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாமல் தேவரீர் எங்களோடு கூட இருந்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தரை துதிப்போமா? கர்த்தாவே, நான் உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்மை உயர்த்துகிறேன். இயேசுவே, உம்மை நான் உயர்த்துகிறேன். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளோடு கூட உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். துதியின் பலியோடு கூட வந்திருக்கிறோமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. மகிமை செலுத்தி துதிப்பே, துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே, ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே, ஸ்தோத்திரம். துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னில் வந்தபோது தினம் காத்தீ, வேதனை என்னில் வந்தபோது கிருபை தந்தீ. சோதனை என்னில் வந்தபோது நீர் காத்தீ, வேதனை என்னில் வந்தபோது கிருபை தந்தீ. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் என்னில் வந்தபோது நீர் துடைத்தீ, உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டீ. கண்ணீர் என்னில் வந்தபோது நீர் துடைத்தீ, உம் கரங்களா என்னை அணைத்து காத்து கொண்டீ. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேன் எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மேன் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கர்த்தர் எங்களுடையவர்,
எங்கள் தேவன் எங்களுடைய துதிகளுக்கு பாத்திரர். எங்கள் தேவன் எங்களுக்கு சொந்தமானவர். எங்களை உமக்கு சொந்தமாக நீர் அழைத்திருக்கிறீரே. ஓ ஹalleluya, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா, கர்த்தரை உயர்த்துவோமா. ஹalleluya, ஹalleluya. Oh, we worship you, Lord. Oh, we worship you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. My beloved is the most beautiful among thousands and thousands. My beloved is the most beautiful and thousands and thousands. Yeshua, பாடுவோமா. Yeshua, my beloved is the most beautiful among thousands and thousands. My beloved is the most beautiful among thousands and thousands. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yours is the kingdom, yours is the power, yours is the glory forever. Amen. Yeshua, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. யாவே ராஃபா எலோஹிம் ஷாடாய் ஈரே Adonai will manifest himself. Yahweh Rapha Elohim
ஆராதிப்போமா? கர்த்தருடைய பெயர்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. யாவே ராஃபா எலோஹிம் ஷடாய் நீரே Adonai will manifest himself. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் யெகோவா தேவனாயிருக்கிறீர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நீர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர், எங்களை சுகப்படுத்தும் பரிகாரி. நீர் ஏலோஹிமா இருக்கிறீர், எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறீர். எல் ஷடாயாக இருக்கிறீர், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஈரேவாக இருக்கிறீர், எங்கள் தேவைகள் அந்தந்த நேரத்தில் எங்களுக்காக எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். அடோனாயாக இருக்கிறீர், நித்திய நித்திய சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறீர். நாமங்களை கொண்டு முற்பிதாக்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தி காட்டினீர். You manifest to us today, Lord. இந்த நாளிலே, இந்த ஆராதனை நேரத்திலே நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும், எங்களுக்கு உம்மை காண்பியும் கர்த்தாவே. உம்மை நாங்கள் காண நாங்கள் வாஞ்சிக்கிறோமே கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம். Acts chapter 8 verse 26, verse 29 and verse 39. And the angel of the Lord spake unto Philip, saying, Arise and go toward the south unto the way that goeth down from Jerusalem unto Gaza, which is desert. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். Verse 29. Then the Spirit said unto Philip, Go near and join thyself to this chariot. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். 39 வசனம். And when they were come out of the water, the Spirit of the Lord caught away Philip, that the eunuch saw him no more, and he went on his way rejoicing. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். ஆமென். நம்முடைய வேத அறிக்கை சொல்லுவோமா? Praise the Lord. This is my Bible. I am what it says I am. What it says I can do, I have. What it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Praise God. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வசனங்களிலே 26ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை முக்கியமான
ஒரு சந்தர்ப்பம் சபையிலே நடந்தது. பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியை பார்த்து கர்த்தர் செய்த அற்புதத்தை அங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகக்கூடிய கர்த்தருடைய செய்தி லைஃப் இன் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழாக இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்டியன் லைஃப் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் வாசித்த அந்த 3 வசனங்களிலே 26ஆம் வசனம், 39ஆம் வசனம், 29ஆம் வசனம், 3 வசனங்களிலும் கர்த்தருடைய தூதன் பரிசுத்த ஆவியானவர் உடைய சந்தர்ப்பங்களை வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனத்திலே ஆவியானவர் பிலிப்போடு சொன்னார். 39ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு நன்றாக தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடையாந்திர பகுதிகளிலும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் பலனடைந்து, சோர்வு இல்லாமல் பலனடைந்து நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள். எங்கெல்லாம் சாட்சியாயிருப்பீர்கள்? எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் கடையாந்திர பகுதிகள் மட்டும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் முதல் 7 அதிகாரங்கள், ஆக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ். அப்போஸ்தலர் முதல் 7 அதிகாரங்கள் வாசித்தால் எருசலேமிலே சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் சாட்சியாயிருந்தார்கள். சபை பிறந்தது. அப்போஸ்தலர் 8 முதல் 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சாப்டர்ஸ் 8 to 12 ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், யூதேயா சமாரியாவிலே சுவிசேஷத்தை அறிவித்து சபை அங்கே உருவானது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வரை வாசித்தால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை பூமியின் கடையாந்திர பகுதிகளுக்கு கொண்டு போனார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படியாக மிஞ்சிருக்கிற 27 அதிகாரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை ஆசீர்வதித்து அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்றைக்கு ஆட்கொண்டு நடத்தும் ஒரு வாழ்க்கை, லைஃப் வித் த ஹோலி ஸ்பிரிட். பிலிப்பு என்ப ஒரு சுவிசேஷனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிலிப் 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும். இந்த பிலிப்பு யார் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய 12 அப்போஸ்தலரிலே இருக்கிற பிலிப்பு இவர் அல்ல. புதிய ஏற்பாட்டிலே 4 பிலிப்பு இருக்கிறார்கள். 4 different persons by the name Philip. முதல் ஆள் யார் என்றால் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், 12 ஒருவர். ரெண்டாவது இவருக்கு பெயர் பிலிப் தி இவாஞ்சலிஸ்ட். முதல் ஆள் பிலிப் தி டிசைபிள், இரண்டாவது நபர் பிலிப் தி இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷனாகிய பிலிப்பு. மூன்றாவதும் 4வதும் இருக்கிற பிலிப் ஏரோதனுடைய குமாரர்கள், சன்ஸ் ஆஃப் ஹெரட். அந்த 2 பிலிப் பைபிள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பிலிப் தி இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷனாகிய பிலிப்பு எப்படி பரிசுத்த ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ளாக நாம் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாழ்கிறார். We have to lead a life of the Holy Spirit. Amen. Praise the Lord.
பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனுடைய காலம் என்று சொல்லலாம். தி டிஸ்பென்சேஷன் ஆஃப் காட் த ஃபாதர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து பரம் ஏறின வரைக்கும் த டிஸ்பென்சேஷன் ஆஃப் த சன் ஆஃப் காட், குமாரனுடைய காலம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பரமேறும்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, உங்களுக்கு இன்னொரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் வாழ்கிற காலத்துக்கு பெயர் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய காலம். த dimensions of the Holy Spirit, the dispensation of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய காலம் என்று சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது we are called as the sons and the daughters of God. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இன்றைக்கு நாம் எப்படி நடத்தப்படுகிறோம்? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை என்ன? இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை யார் நடத்தினது? நம்முடைய மாம்சத்தின்படியாக நாம் வாழ்க்கையை நடத்தினோமா, இல்லை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினாரா என்பதை இந்த நாளிலே நம்மை பார்த்து கர்த்தருக்கு முன்பாக பதிலை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். How was my life all through this year? இந்த வருஷம் முழுவதும் என் வாழ்க்கை சொந்தமாக நான் நடத்தினேனா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நண்பனாக இருக்கிறார், அவர் நடத்துகிற வாழ்க்கையின்படி நான் இருந்திருப்பேனா? இந்த 3 வசனங்களிலும் 3 பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையின் அடையாளத்தை உங்கள் மத்தியிலே நேரம் இருக்கும் வரை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். What is the life that is led by the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை என்றால் என்ன? பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, Philip, who was filled with the Holy Spirit, was connected, number 1, to God's will. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட பிலிப்பு ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை இணைத்து கொண்டார். A life connected to God's will. இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது, Philip, who was filled with the Holy Spirit, his life was connected to God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக, Philip, who was filled by the Holy Spirit, his life was connected to God's work. ஆண்டவருடைய வேலை, ஊழியத்திலே தன்னுடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த 3 குறிப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளதான் இதை நான் தியானித்து உங்களுக்கு நான் தருகிறேன். A life lived by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் வாழும் வாழ்க்கை is connected to God's will, is connected to God's word, connected to God's work. அவருடைய சித்தத்திற்கு இணைத்து கொள்ளும் வாழ்க்கை, அவருடைய வார்த்தையிலே இணைத்து கொள்ளும் வாழ்க்கை, அவருடைய ஊழியம் வேலையிலே இணைத்து கொள்ளும் வாழ்க்கை. நம்பர் 1, 8ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், verse 26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். The angel of the Lord, பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இப்பொழுது எழும்பு, go towards south, தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து எங்கே போ? காசா பட்டணத்துக்கு போகிற ஒரு வனாந்திரத்திற்கு நீ போ. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த 8th chapter இதை ஆரம்பிக்கும் பொழுது, where was Philip? பிலிப்பு எங்க இருக்கிறார்? 5ஆம் வசனம், அப்பொழுது பிலிப்பு என்பவன்
சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். எங்க இருக்கிறார் பிலிப்பு? சமாரியாவிலே இருக்கிறார். He is in Samaria. சமாரியாலே ஊழியத்தை முடித்துவிட்டு 26ஆம் வசனத்தின்படியாக என்ன வாசிக்கிறோம்? எருசலேமுக்கு வந்து விடுகிறார். He has traveled from Samaria, finishing his ministry, and now he is in Jerusalem. எருசலேமிலே இருக்கிறார். எருசலேமிலே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் பிலிப்போடு கூட பேசுகிறார். நீ எழுந்து எங்கே போ? Go towards south, காசா என்னும் வனாந்திரத்துக்கு போ. எங்கு போ? Not to a city, not to a town, but to a desert. ஒரு வனாந்திரத்துக்கு நீ போ என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு பேசினார். நன்றாக கவனியுங்கள். 26ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய சித்தம் எப்படி நம்மை இணைத்து கொள்ளுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய ஆளுகை கீழாக எப்படி நம்மை அவருடைய சித்தத்திற்கு இணைக்கிறார். எனக்கு அநேக பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம், நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறேனா, கர்த்தருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை வாழ்கிறேனா? பிலிப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக பாருங்க, the will of God was revealed to Philip. ஆண்டவருடைய சித்தம் பிலிப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது. God revealed his will to Philip. இரண்டாவது பாருங்க, இந்த பகுதியில் the purpose of God was reserved by God to Philip. ஆண்டவருடைய நோக்கத்தை கர்த்தர் அந்த நேரத்திலே மறைத்து வைத்தார். God not only revealed his will, but he reserved the purpose. அந்த நோக்கத்தை முதலாவதாக அவர் மறைத்து வைத்திருந்தார். மூன்றாவதாக Philip recognized the timing of God in his life. நல்லா கவனிங்க. நீங்கள் கொஞ்சம் மன சிதறல் இருந்தால் இந்த குறிப்பை விட்டு விடுவீர்கள். ஆண்டவருடைய சித்தம் என்றால் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை நான் எப்படி திட்டம் தெளிவாக நான் அறிந்து கொள்வது? ஆண்டவருடைய சித்தத்தில் 3 காரியம் இருக்கிறது. ஒன்று அவருடைய நடத்துதல், இரண்டாவது அவருடைய நோக்கம், மூணாவது அவருடைய நேரம். காட்ஸ் கைடன்ஸ், காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் டைமிங். இது மூன்றும் ஒன்றாக வந்துட்டா கர்த்தருடைய சித்தம். ஆண்டவர் எங்கே நடத்துகிறார், அந்த நடத்துதனுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கமும் நடத்தலும் வருகிற டைமிங், நேரம் என்ன? His guidance, His purpose and His timing. இது மூன்றும் இணையும் பொழுது தான் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிறோம். எந்த நேரத்தில் செய்யணும், எப்படிப்பட்ட நடத்துதல், அதை செய்வதனுடைய நோக்கம் என்ன, இது மூன்றும் தான் கர்த்தருடைய சித்தம். பிலிப்பு இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய கைடன்ஸை அவருக்கு வெளிப்படுத்தினார். The angel of the Lord spoke to him very, very clearly. God told him the direction. நீ எந்த டைரக்ஷன்ல போனோம்? தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போ. ஏன்னா நிறைய காசா இருந்திருக்கலாம். உடனே நம்ம கேட்போம், நார்த்தில் இருக்கிற காசாவா இல்லை வெஸ்டில் இருக்கிற காசாவா? கர்த்தர் சொன்னார், சவுத்தில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு நீ போ. வெரி வெரி கிளியர், தெளிவாக இருக்கிறது. நீ எழும்பி போ. That is the guidance of God. God revealed him the guidance. முதலாவதாக ஆண்டவருடைய சித்தத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் பிலிப்பு என்ன செய்தான்? 27ஆம் வசனத்தில், அந்தபடி அவன் எழுந்து போனான். He rose up and went to Gaza. கர்த்தர் எங்கே போக சொன்னார்? நீ எழுந்து தெற்கு முகமாக இருக்கிற காசா என்னும் வனாந்திரத்துக்கு போ. அப்போ கர்த்தருடைய சித்தத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம இணைக்கும் பொழுது முதலாவதாக கர்த்தரால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற நாம் முதல் செய்கிற காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதல். ஜஸ்ட் ஒபே. ஏன் கீழ்ப்படிய மாற்றோம் அப்படின்னா, நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னா, எதற்கு என்னை வனாந்தரத்துக்கு அனுப்புகிறீர்கள்? நம்ம கேட்போமா கேட்ப மாட்டோமா? நம்ம கண்டிப்பாக கேட்போம். ஒய் லார்ட், ஒய் ஷுட் ஐ கோ? இப்போ தான் ட்ரெமெண்டஸ் மினிஸ்ட்ரி முடித்தேன், இப்போ தான் அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தேன், சமாரியாவுக்கு சென்றேன், இப்போ எருசலேமுக்கு வந்திருக்கிறேன்.
ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் சொல்வதை அவன் கீழ்ப்படுகிறான். இந்த கேள்வி கேட்டாதான் பிரச்சனை. ஏன் செய்யணும், எதற்கு செய்யணும் என்று கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிறவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர் என்ன செய்தார் என்றால், he just obeyed God. Why? Because இந்த கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு பின்பாக ஒன்று மறைக்கப்பட்டிருந்தது. அதுதான் கர்த்தருடைய நோக்கம். God had a purpose to send him. God reserved it for himself. உங்கள் மனதில் இதை நல்லா பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். கீழ்ப்படிவதற்கு முன்பதாக அந்த நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் மத்தியிலே ஒரு செடி இருக்கிறது, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஜஸ்ட் he gave a direction. ஏன் அதை சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. நோக்கத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்தா அவர் வர வரைக்கும் ஒருவேளை சொல்லியிருப்பார். இவங்க தான் அது கீழ்ப்படியிலையே. ஆகவே பிலிப்பிலிருந்து முதலாவதாக ஆண்டோட சித்தத்திற்கு நாம் இணைக்கப்படும் பொழுது we have to adhere and obey to the little promptings of the spirit. சின்ன சின்ன நடத்துதலை கர்த்தர் தருவார். அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆண்டவர் what he has revealed and what he has reserved, அவர் மறைத்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். பாருங்க, பிலிப் was able to recognize what is God's will. அப்போ அந்த காட்ஸ் வில், அந்த 3 காரியம் சொன்னேன். முதல், God revealed it to him. கர்த்தர் அது அவனுக்கு வெளிப்படுத்தினார். நீ எழும்பி போ, காசாவுக்கு போ, தெற்கு மார்க்கமாய் போ. அங்கு போய் விடுகிறான். அப்படி அவன் எழுந்து போனான். 28ஆம் வசனம், ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அங்கே ஒரு ரதம் போகிறது, ஒரு சேரியட் போகிறது. எங்க போகிறது? ஒரு டெசர்ட், ஒரு வனாந்திரத்தில் ஒரு பெரிய சேரியட் இஸ் கோயிங். 29ஆம் வசனம், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். எப்போ சொன்னார் ரதத்தோடு சேர்ந்து கொள்? ஆமாம், எருசலேமில் இருக்கும் போதே சொல்லலை. இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து காசா என்னும் வனாந்திரத்துக்கு போன பிறகுதான் he was able to recognize there was a chariot carrying a minister, எத்தியோப்பியன் மினிஸ்டர், ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவன் அதில் போய் கொண்டிருக்கிறான் என்பதை அங்கு போன பிறகுதான் அவனால் அதை கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த காலையிலே கர்த்தர் இந்த வசனத்தை நம் இருதயத்திலே பதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உண்மையுள்ளவர். பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழும் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் அவருடைய நாலேஜ், ஹிஸ் ஃபோர் நாலேஜ், அவர் முன்பாக அறிந்ததை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நம்மை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? he will connect us. எங்க கனெக்ட் பண்ணுவார்? அவருடைய சித்தத்திற்கு நம்மை இணைத்துக் கொள்வார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சதுன்னு தெரியல. கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 1 and verse 9 பவுல் எழுதுகிறார் பாருங்க. கொலோசியன்ஸ் 1:9, கொலோசியர் 1:9, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இந்த நாலேஜ் என்ன நாலேஜ்? there are many kinds of knowledge. இந்த அறிவுக்கு பேர் என்ன சொல்றார் பவுல்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்படவும். அதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவை தருகிறார். God gives us a knowledge to know the will of God. கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எதிர்காலத்தின் விஷயத்தில், உங்கள் குடும்பத்தின் விஷயத்தில், உங்கள் வேலையின் விஷயத்தில், what you choose, if it is according to God's will, that will be successful. If you are frustrated, if you are too busy with things, if
your health is going away, we have to check whether it is God's will. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறாரா, இல்லை பலவிதமான ஆலோசனைகள் என்னை நடத்துகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்புவை கர்த்தருடைய தூதன் நடத்துகிறார். Lord, if I am filled with the Holy Spirit today, I will be connected to the will of God. Connected to the will of God. Amen. கர்த்தருடைய சித்தம், promptings of the Holy Spirit, மனதிலே எழும்பும் அந்த நடத்துதல். சில நேரத்தில் அதோட நோக்கம் நமக்கு தெரியாது. எதற்காக கர்த்தர் இதை என்னை செய்ய சொல்லுகிறார் என்பதை தெரியாது. பின்பாக தான் கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவதாக பாருங்க, the life of the Holy Spirit is connected to God's word. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்திற்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். வனாந்தரத்துக்கு பிலிப்பி போய், ஒரு ரதம் அங்கு போய் கொண்டிருக்கிறது. இவன் ஓடி போய் சேர்ந்து கொள்கிறான். அவர் கையில் ஒரு புத்தகத்தை, சுருளை வைத்து வாசித்து கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை அவர் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே பிலிப்புக்கு நன்றாக தெரிந்து விட்டது, அவர் வாசிப்பது கர்த்தருடைய வார்த்தை. அவர் வாசிக்கிற அதிகாரம் ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகார தீர்க்கதரிசியை திறந்து அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? If you are filled with the Holy Spirit, you will know what is the word of God. ஆண்டவருடைய வசனம் என்ன என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும். God's word is so divine. அங்கு ஒரு மந்திரி எருசலேமுக்கு போய் அங்கு கர்த்தரை தொழுது கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்க போய் கேட்கிறார் பிலிப், ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை அவன் கேட்கிறான். he is hearing. அவன் வாசிக்கிறதை கேட்டு கேட்கிறார், நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? அதற்கு அவர் என்ன சொல்றார் பாருங்க, 31ஆம் வசனம். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். 32ஆம் வசனம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். இதெல்லாம் எங்க எழுதியிருக்கிறது? ஐசாயா 53 6 7 8ஆம் வசனம். அவர் வாசிக்கிறதை முதலாவதாக கேட்கிறார். பிலிப்பு கேட்கிறார். கேட்டுட்டு அதை விளக்கும்படியாக அவர் சாரியட்டில் ஏறி உட்காரும்படியாக சொல்லுகிறார். உட்காருகிறார். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட எல்லாருக்கும் எதோடு கூட தொடர்பு உண்டு? கர்த்தருடைய வார்த்தை, the word of God, கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவரால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் எதோடு கூட தொடர்பு உண்டு? the word of God, the Bible. அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லும்போது டெய்லி பைபிள் என்ன செய்யணும்? ஆமாம், அந்த நாட்களிலே எல்லார் வீட்டிலே ஒரு வசனம் இருக்கும். இன்றைக்கு உங்கள் வேதத்தை வாசித்தீர்களா? இன்னைக்கு வசனம் போட்டாலும் நம்ம கவனிக்க மாட்டோம்ல. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ வேதத்தை வாசித்தீர்கள்? how much Bible you read last week? வேதத்தோடு கூட நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் இருப்போம். நீங்கள் தொடர்ந்து 36 வசனங்கள் 37ஆம் வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் பைபிளை திறந்து வாசிக்கிறார். அவர் பைபிள் வேத புத்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசியை வாசிக்கும் பொழுது 34ஆம் வசனம். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ இந்த வாரம் உங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒருத்தர் பைபிள் திறந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எழுதியிருக்கிறது
தீர்க்கதரிசி தானப்பா ஏசாயா. யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவை குறித்தோ சொல்லுகிறார் என்று நம்ம கேட்கிறாங்க. இந்த வாரம் நான் சர்ச் இப்போ பாஸ்டர்கிட்ட கேட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு பைபிள் காலேஜ் இருந்துதான். அந்த பைபிள் காலேஜில் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு வாதியார் டீச் பண்ணிட்டு கொண்டே இருந்தாராம். அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாராம். அதை இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தார். எப்படி நடக்கிறது வேத பாட கலாசாலை? அவர் வந்து கேட்டாரா, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நான் எழும்பி நில்ப்பா, நீ எழும்பி நின்று எனக்கு ஒரு ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். கோலியாத்தை கொன்றது யார் அப்படின்னு கேட்டாராம். ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி நின்று அவன் நின்று திருன்னு முழிச்சிருக்கிறான். அவனுக்கு பதில் சரியாக தெரியவில்லை. அப்போது லெக்சரரை பார்த்து கேட்டாரா, என்னப்பா இவ்வளோ சிம்பிள் கொஸ்டினுக்கு அவருக்கு தெரியலையே, என்ன டீச் பண்ணுறீங்க? கோலியாத்தை யார் கல்லடிச்சு கொண்டிருந்தே தெரியலன்னொன்னே அதை டீச் பண்ணுறவன் சொன்னாராம், நாளை காலையில் அசம்பிளியில் யாருன்னு நான் பார்த்து சொல்லிடுறேன் சார். அடுத்த நாள் இப்போ அவருக்கும் தெரியல பதில், அவருக்கும் தெரியல. அப்போது இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரா, நீங்கள் நாளைக்கு சொல்கிறீங்க, நாளைக்கு நான் இருக்க மாட்டேனே, சரியான சொல்ல தெரியாதா? நான் சொல்கிறேன் பாருங்கள் பதில். தானியேல் தான் தாவீதை கல்லால் கோலியாத்தை அடித்தான்னு இவர் சொன்னாராம். இப்போ மொத்தமாக யாருக்குமே பைபிள் தெரியல. இந்த கதையை பில்லி கிரஹாம் வந்து பெரிய குருசேடில் சொல்கிறாராம். இந்த கதையை இப்போ நான் சொன்னதை பில்லி கிரஹாம் சொல்லும்போது ஒரு பாட்டி சொல்லிச்சான், அவருக்காவது பதில் தெரிஞ்சுதுன்னு சொல்லிச்சான் அந்த பாட்டி. அப்போ யாருக்கும் பதில் தெரில. பைபிள் குவிஸில் தான் தெரியும் யாருக்கு பைபிள் தெரியும்னு. சரி, வேதத்தை இவன் அறிந்தபடியால் வேத வாக்கியத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு பிறகு அந்த இத்தியோப்பியன் யூனக், அந்த இத்தியோப்பிய மந்திரிக்கு இவன் விளக்கி சொல்லுகிறான். 35 அப்போது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். He spoke to him about what is written here. இந்த வசனத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறது என்பதை விளக்கி அவருக்கு சொன்னான். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்டார். அவர் ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திரிக்கனுக்கு முன்பாக எடுத்து செல்லப்பட்ட இவர் யாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் நமக்காக மரித்தார். ஏன் நமக்காக மரித்தார்? ஏசாயா 53:6 நாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், நமக்காக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக மரித்தார் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு 36 இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில், அப்போ பாருங்க கர்த்தருடைய வார்த்தையே அவனுக்கு சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. He is explaining God's word to the Ethiopian minister. இதெல்லாம் சொல்லி இயேசுவை பற்றி சொல்லிட்டு அவர் இறங்கி போயிடலை. அங்கே முடியல, கர்த்தருடைய வார்த்தை அங்கே முடியல. எங்கே போய் முடிந்தது? இருவரும் வழி நடந்து போகும்போது தண்ணீர் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். மந்திரிக்கு கர்த்தருடைய வார்த்தையை படித்தார். பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். இப்பொழுது எங்கே வந்து முடிகிறது? ஞானஸ்தானத்துக்கு வந்து முடிகிறது. தண்ணீர் இருக்கிறது, ஆள் ரெடியாக இருக்கிறீங்க, எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தாமதம்? இங்கே ஒரு வேளை ஞானஸ்தானம் எடுக்காமல் யாராக இருந்தீங்கன்னா, தண்ணீர் இருக்கிறது 31 டிசம்பருக்குள்ளே, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க, என்ன தடை? இங்கே இருக்கிற வாலிபர்கள் யாரும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள். பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு விளக்கி சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். 38 ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிணைக்கப்படுகிறது. காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்துகிறது. அநேகருக்கு இந்த ஞானஸ்தானத்தை குறித்து, ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. ரோமர் 6 Romans chapter 6
and verse 4. 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் நாம் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன சொல்கிறார் பவுல்? ஞானஸ்தானம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனிதனாக நாம் உயிர்த்தெழுகிறோம். நல்லா கவனிங்க, நான் அது உங்களுக்கு எளிமையாக சொல்லுகிறேன். இந்த மனுஷன் பாவத்தினால் பிறப்பிலே பாவத்தோடு பிறக்கிறோம். அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பாவத்திற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். என்ன நடக்கிறது என்றால், இயேசுவிடத்தில் பாவம்லாம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த சரீரத்தில் நான் பாவம் செய்தேன். அப்போ இந்த பழைய மனுஷன் மரித்து விடுகிறான். இந்த மனுஷன் பாவ அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்ட உடனே பழைய மனிதன் மரித்து விடுகிறான். அப்போ ஒருத்தன் இறந்துட்டாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரீசரில் வைக்கணுமா? புதைக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். அதுதான் ஞான ஸ்நானம். உங்கள் பழைய மனுஷன் பாவம் செய்து பாவம் அறிக்கை செய்த பிறகு அந்த பழைய மனுஷனை இஸ் டு பி பரீட் இன் பேப்டிசம். பள்ளம் தோண்டி புதைக்கிறது இல்லை. ஞானஸ்தானத்தில் உங்கள் பழைய மனுஷன், நீங்கள் தண்ணீருக்குள்ளாக போகும்போது உங்கள் பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்படுகிறான். கிறிஸ்துவை போல் அடக்கம் பண்ணப்பட்டு நீங்கள் ஞானஸ்தான தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் புதிய மனுஷனாக மாறுகிறீர்கள். அதுதான் ஞானஸ்நானம். வேற ஒரு வார்த்தையில் சொல்ல போனால், பேப்டிசம் இஸ் அன் அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் இன்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்குள்ளாக பாவ மன்னிப்பு நடக்கிற அனுபவத்தின் வெளியரங்கமான ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம். அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் இன்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளுக்குள்ளாக இருக்கும் ஒரு அனுபவத்தை வெளியாக சொல்வது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பிலிப்பு அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசினால், இந்த வருடம் மூடுவதற்குள்ளாக ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில் இணைத்து கர்த்தருக்கு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக பரிசுத்தாவினர் வாழ்க்கை அவருடைய சித்தத்திற்கு இணைக்கப்படுகிறது பிலிப்பை போல. இரண்டாவது, அவர் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருந்தார். கடைசியாக காட்ஸ் ஒர்க், கர்த்தருடைய வேலை ஊழியத்தில் இருந்தார். 40ஆம் வசனம், பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்து விட்டு வெளியே வருகிறார்கள். verse 39, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது, both of them are coming out of the water, வெளியே வந்த உடனே the Holy Spirit caught away Philip. திடீர்னு மறைஞ்சிடறார் பிலிப். திடீரென்று காசா பட்டணத்திலே அந்த டெசர்ட்ல ஞானஸ்தானம் கொடுத்த உடனே he is disappeared. திடீரென்று மறைந்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறார். எங்கு போகிறார் என்றால், ஆசோத் என்ற இடத்துல அங்க பார்க்குறாங்க. இந்த நொடியில இங்க இருக்கிறாரு. ஞானஸ்தானம் கொடுத்து ஊழியம் முடிஞ்ச உடனே he disappeared and he was found in somewhere. இன்னொரு இடத்துல இருக்கிறார். அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். நான் சீக்கிரமா முடிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை. அதை தான் முதலாக பார்த்தோம். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்த பிலிப்பு எதில் அவரை இணைத்து கொண்டார்? கர்த்தருடைய வார்த்தை. அதில் கீழ்ப்படிந்தார், ஞானஸ்நானம் கொடுத்தார். மூன்றாவதாக, he was serving the Lord. ஆண்டவருக்கு அவர் ஆண்டவருடைய வேலையிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போனது பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit
காட் பிலிப் டு அசோத். இந்த பிலிப்பின் குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். God has given everybody a ministry for you to do. You are not born in this world just to work and die. இந்த உலகத்திலே பிறந்து படித்து வேலை செய்து சம்பாதித்து மரிப்பதற்காக உங்களை கர்த்தர் இந்த உலகத்திற்கு கொண்டு வரவில்லை. அப்படி என்றால் your life is a natural life, it is not a spiritual life. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம், Acts of Apostles chapter 6, 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆகவே சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நல்ல சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். கவனிக்கிறீங்களா? கிளாக் பார்க்காதீங்க, நான் 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். லுக் அட் பிலிப். பிலிப்புடைய ஊழியம் எங்கே ஆரம்பித்தது என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளில் சபை ஜனங்கள் அதிகமாக அவள் கூடின பொழுது இந்த 12 பேரும் பிரசங்கம் பண்ணணும், ஜெபிக்கணும். இதை விட்டு என்ன செய்தாங்கன்னா, சாப்பாடு சர்வ் பண்ணாங்க, பந்தி விசாரித்தார்கள். ஏழை எளியவர்கள் விதவைகளுக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது they became very tired. No time to preach, no time to pray. 12 பேரும் பிரசங்கம் பண்ணணும், ஜெபிக்கணும், அதற்கு நேரம் இல்லை. ஏன்னா எல்லாரும் விதவைகளை விசாரித்து என்ன ஆச்சு, இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் போது they were not able to do both. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார், 7 பேரை நியமி, 7 elders, 7 பேரை இந்த பந்தி விசாரிக்கிறது ஃபார் சர்விங் மினிஸ்ட்ரி. இதில் 2வது ஆள் தான் பிலிப். பாருங்க, 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்த அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் 7 men filled with the Holy Spirit. ஏர்லி சர்ச்சில் 7 பேரை நியமித்தாங்க. எதற்காக? சபையினுடைய வேலைகள், பந்தி விசாரணை, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த சர்ச். 7 பேரை அவங்க நியமித்தார்கள். 2வது ஆள் தான் பிலிப். அப்போ பிலிப்பினுடைய ஊழியம் எங்கே ஆரம்பித்தது என்றால் சர்விங் மினிஸ்ட்ரி. ஹீ ஸ்டார்டட் சர்விங் த பீப்புள். 8ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் தியானித்த பகுதியிலே he was not serving, he was speaking. Serving ministryலேருந்து he became into a speaking ministry. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஊழியம் என்றால் எல்லாரும் நினைக்கிறார்கள் பேசுவது தான் ஊழியம், பிரசங்கிப்பது தான் ஊழியம். பிலிப்பு பிரசங்கம் பண்ணதுக்கு முன்பதாக என்ன ஊழியம் செய்தார்? சர்விங். மற்றவர்களுக்கு சேவை செய்தார், விதவைகளை விசாரித்தார். பிலிப்பு, நாம் வாசிக்கிற பிலிப்பு சீஷன் அல்ல, இயேசுவோடு இருந்தவர் அல்ல, ஆனால் ஒரு சாதாரண நபர். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தப்பட்டபடியால் அவர் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்திலே, ஃப்ரம் சர்விங் கிரேஸ் he was lifted to a speaking grace, then God gave signs and wonders in his ministry. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார். 2024ஆம் ஆண்டு 2024 முடிய போகிறது. உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்ன ஊழியம் இந்த வருஷத்தில் செஞ்சுருக்கீங்க? How much time have you given for the Lord? ஆலயத்துக்கு வந்து போவது ரொம்ப நல்லது தான், ஆனால் எத்தனை பேருக்கு இயேசு பற்றி சொல்லியிருக்கீங்க? ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? எப்பொழுதுமே நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எனக்காக செய்ய வேண்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்ப்பது, what have you done for Jesus? இயேசுவுக்காக என்ன சொல்லியிருக்கீங்க? ஸ்கூலில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கேட்குறாங்க, நல்லா நீங்கள் படிக்கிறீங்களே, நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்களா? எப்படி? இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்.
இன்றைக்கி நிறைய பேருக்கு கிறிஸ்டியன்னு காண்பிக்கிறதுக்கே வெக்கப்படுறாங்க. ஐயோ, ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன் அப்படி காண்பிக்கிறாங்க. அப்படி அல்ல. அப்போ கர்த்தர் நம்ம பார்த்து எவ்வளோ வெட்கப்படுவார் பாருங்க. இன்னைக்கு வருடங்கள் உருண்டு போகிறது. இன்றைக்கு சுவிசேஷத்தின் ஊழியம் இஸ் கம்மிங் டு அ ஹால்ட். இன்னைக்கு சுவிசேஷம் அவ்வளவாக பிரசங்கிக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஆராதனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? உங்கள் மூலியமாக எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள்? நீங்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன், நம்ம வீட்டில் இருக்கிற சர்வெண்ட், எத்தனை சர்வெண்ட் வேலை செஞ்சுட்டு போனாங்க? அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? அவங்க கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? இயேசு எல்லாருக்காக தான் மரித்தார். உங்களுக்காக, எங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்காக மட்டுமல்ல. பிலிப்பு இன்றைக்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியானால் நிரப்பி இருக்கிறேன். ஐ வாண்ட் டு டூ யுவர் ஒர்க். ஆமென். எத்தனை காலி சேர் இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் மட்டும் தான் சபைக்கு வருவேன், உட்காருவேன், போவேன். அதுக்கப்புறம் மண்டே டு சாட்டர்டே, அப்புறம் சண்டே மார்னிங் பைபிள்லாம் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு வருது. தயவுசெய்து 2025 இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் தான் நபர்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் விடுதலை அனுபவிக்க நாம் தான் செய்ய வேண்டும். யூ ஹாவ் டு டெல் த காஸ்பல் டு அதர்ஸ். சுவிசேஷத்தை சொல்வது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மேண்டேட், ஒரு கடமை. இயேசு பற்றி சொல்லணும், சபைக்கு நீங்கள் கொண்டு வாருங்க. நீங்கள் எல்லாரும் செய்யலைன்னு சொல்லலை. அப்படி செய்யலைன்னா நீங்கள் அதை செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஷால் வி ஸ்டாண்ட் அப்? ஆண்டவரே, பிலிப்போடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசினார். 3 காரியங்களை இன்னைக்கு வாசித்தோம். ஹோலி ஸ்பிரிட், a life in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையிலே God's will. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வார்த்தைக்கு இணைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியத்திற்கு நம்மை இணைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தாவே, உமக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். இந்த காலையில் நம்முடைய மனசாட்சியிலே ஒரு வலது கரத்தை வச்சு, நான் கர்த்தருக்காக என்ன தான் செஞ்சேன்? எத்தனை தருணங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார்? இயேசுவை பற்றி சொன்னேனா? பிரதர் சிஸ்டர், இல்லைனா இயேசு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது 2 கையில் 2 ஆத்துமா இல்லைனா கூட எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். மரிக்கும் பொழுது என் படிப்பு என்ன கூட வராது. நான் வேலை செய்கிறேன் பாருங்க, அது என் கூட வராது. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாருங்க, என் கூட வராது. என்னுடைய 2 வீலர் வராது, என் 4 வீலர் வராது, ஐபேடும் வராது, ஐஃபோனும் வராது. உங்களோட செத்த பிறகு உங்களோட கூட வருவது, நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை இயேசுவுக்கு சம்பாதிச்சிங்க. அப்படி நீங்கள் செய்யலைன்னா இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்வார்னா, யூ ஆர் த மோஸ்ட் செல்ஃபிஷ் பர்சன் இன் த வேர்ல்ட். சுயநலவாதின்னு சொல்லுவார். இந்த மாதத்தில் நம்முடைய ஆட்டிடியூடெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம். கர்த்தாவே, ஐ வாண்ட் டு பிரிங் பீப்புள் டு கிரைஸ்ட். நான் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை வைங்க. நிறைய பேரை கூப்பிடுங்க. எவ்வளோ பார்ட்டி நடத்துகிறோம், எவ்வளோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ சாப்பிட்றோம். ஏன் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது? எல்லாரும் கூப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணலாம். நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு டெசிஷன் எடுப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. I want to do some ministry for you. I want to bring souls. பிலிப்பை போல ஒரு மாஸ் கிடையாது, இண்டிவிஜுவல். He just met one individual. Personal ministry. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இன்றைக்கு, கர்த்தாவே, நான் ஏதாவது உமக்காக செய்ய விரும்புகிறேன்,
பிலிப்பை போல என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். I want to tell the gospel to my friends. I want to tell the gospel to others. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன், நான் இயேசுக்காக நீங்க வாழுங்க. ஒன்லி ஒன் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை தான். 2 வாழ்க்கை நமக்கு இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை இயேசுக்காக நம்ம வாழ்வோம். படிப்புன்னு ஓடாதீங்க, விளையாட்டுன்னு ஓடாதீங்க. எல்லாமே அநித்தியம். நித்தியமானது இயேசுக்காக வாழ்வது தான். உங்களை ஒப்பு கொடுத்தனா உங்க வலது கையை உயர்த்துங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது, கர்த்தாவே, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ இன் த கம்மிங் இயர். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம். ஏனோ தானோம் அல்ல, ஏதோ வாழ்ந்தோம் என்று அல்ல. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய எண்ணம் எல்லாம் இயேசுவுக்கென்று வாழ வேண்டும். Bring people to Jesus. கர்த்தாவே, எங்களை உமக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும். எப்போதும் உடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, எப்போதும் உடைய வார்த்தையை விளக்கி மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, எப்போதும் கர்த்தருடைய வேலையில் இருக்கிறவர்களாக என்னை மாற்றும். எங்களுக்கு ஒன்று தெரியும், இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பகற்காலம் இருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. அப்போது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மால் செய்ய முடியாது. கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சபையாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆவியானவரால் எங்களை நிரப்பும். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are crowned with many crowns and rule all things in righteousness. You are crowned with many crowns, upholding all things by your word. You rule in power and reign in glory. You are the Lord of heaven and earth. You are Lord of all. You are Lord of all. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.